நிறைய கான்ஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவேர்னஸ் இஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் நம்ம பண்ணுவோம், உடம்பு குறையுதா குறையலையோ, பட் டிசீஸ் வராமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அந்த எக்ஸசைஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது. ஸோ இதன் மூலிமா நிறைய விழிப்புணர்வு, நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. மூணாவதாக ஐ வாண்ட் டு தேங்க் காலேஜ் செக்ரட்டரி அண்ட் பிரின்சிபல், அவிச்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ நான் கேட்ட உடனே வந்து இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் கான்ஃபரன்ஸ், உண்மையில் அவங்களோட சப்போர்ட் இல்லைனா இங்கே என்னால் பண்ணியிருக்க முடியாது. நிறைய சப்போர்ட் பண்ணாங்க மேடம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் செக்ரட்டரி சார் ஆல்சோ. நான் சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து அவிச்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு வி ஹேவ் அன் ஐடியாஸ். ஸோ ஃப்யூச்சர் வி ஹேவ் பிளான் டு எஸ்டாப்ளிஷ் மெனி திங்ஸ், இம்ப்ளிமெண்டிங் நிறைய பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது வித் யுவர் சப்போர்ட் அண்ட் யுவர் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட். ஸோ நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச் கவுன்சில் பொறுத்த வரைக்கும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்கோம். எங்களோட ஒன் ஆஃப் தி மேஜர் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சைபர் ரிசோர்ஸ் சென்டர்ஸ். ஸோ அவிச்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட ஒன் ஆஃப் அவர் சைபர் ரிசோர்ஸ் சென்டர்ஸ். ஸோ த்ரூ அவுட் இந்தியா வி ஹேவ் 200+ சைபர் ரிசோர்ஸ் சென்டர்ஸ். ஸோ அந்த ரிசோர்ஸ் சென்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸ்லி வி ஆர் கிவிங் சைபர் அவேர்னஸ். ஸோ என்ன மாதிரி கரண்ட் ட்ரெண்ட்ஸ் க்ரைம் நடந்துகிட்ருக்கு, ஸோ அந்த க்ரைமில் எப்படிலாம் சைபர் கிரிமினல்ஸ் வந்து பப்ளிக்கை, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க, ஸோ எப்படி ஃபினான்ஷியல் அட்டாக்ஸ் நடக்குது, ஸோ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்லேருந்து மணி மூல்னா என்ன, இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வி ஆர் ஷேரிங் வித் அவர் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ NCSRC we have around more than 300+ committee members. They are from different zones and sectors. They are from corporate and industries, and they are from government organizations. ஸோ அவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா வந்து இந்த அவேர்னஸ் மட்டும்தான் கொடுக்குறோமா சைபர் ரிசோர்ஸ் சென்டரில் அப்படின்னு கேட்டால் இல்லை. அது இல்லாமல் ஸோ சைபர் எக்ஸ்பர்ட்ஸாக எப்படி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுறது, ஸோ நெக்ஸ்ட்டு அவங்கள வந்து நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றதும் வந்து வி ஆர் டேக்கிங் தி கிளாஸஸ். அண்ட் அவங்கள வந்து சைபரில் வந்து எப்படி வந்து எக்ஸ்பர்ட்ஸாக க்ரியேட் பண்ண முடியும், நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஜாப் ஓரியன்டாக எப்படி வந்து நெக்ஸ்ட்டு வந்து அவங்கள க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து சைபர் ரிசோர்ஸ் சென்டர்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வி ஹவ் பிளான் டு create more than 200+ resource centers. We have a goal to achieve 400+ resource centers in 2026. So I'm damn sure that with the help of God Almighty and our committee members, I'm surely going to reach the goal by 2026. ஸோ சைபர் குற்றங்கள் நிறைய நம்ம பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அவேர்னஸ் கொடுத்தாலுமே இன்னும் க்ரைம் நடந்துகிட்டே தான் இருக்குது. நான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சைபர் குற்றங்களை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தடுக்க முடியாது, குறைக்க முடியும். ஸோ அதுக்கு ரொம்ப மேஜர் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவேர்னஸ். ஸோ அந்த அவேர்னஸ் வந்து நான் இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 150 மெம்பர்ஸ் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அந்த 150 மெம்பர்ஸ்க்கு மட்டும் என்னால் கன்வே பண்ண முடியும். அந்த 150 மெம்பர்ஸ் வந்து நீங்கள் போய் அதை ஸ்ப்ரெட் பண்ணணும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பீப்புள்ஸை வந்து நீங்கள் ரீச் பண்ணணும். ஸோ இன்றைக்கி உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்கக்கிட்டலாம் போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் சைபர் அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு காளிராஜ் ஆலையோ, ஏஎஸ் குமரி மேம் ஆலையோ, இல்லைனா சுஜித்குமார் சார் ஆலையோ வந்து இந்த சைபர் குற்றங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நாங்கள்லாம் வந்து ஒரு சின்ன துரும்பு தான். ஸோ அது எப்போ வந்து ஒரு பெரிய ஆலமரமாக விருட்சமாக வளரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட பங்களிப்பு இல்லாமல் அது முடியாது. ஸோ இங்கே எங்களோட ஸ்பீக்கர்ஸ், NCSRCயோட ஸ்பீக்கர்ஸ் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளோ பேர்கிட்ட அதை ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இங்கே நான் ஒரு ஃபியூ கம்பெனிஸ் வந்து ஆஃபீஸ்லேருந்து இன்வைட் பண்ண சொல்லியிருந்தேன். மேபி அவங்களும் ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கம்பெனி பொறுத்த வரைக்கும் இப்போது ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் பண்ணியிருக்க DPDP ஆக்டு, நிறைய விஷயங்கள் சைபர் ப்ராக்டிஸ், சைபர் பாலிசி, சைபர் ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. ஐ ஹேவ் அ டேட்டாஸ். நான் வந்து பொதுவாக சொல்லலை, ஐ ஹேவ் அ டேட்டாஸ். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஸோ இது வந்து கன்சியூமர்
இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறேன், இல்லைனா ஒரு பேங்க்குக்கு போகிறேன். ஸோ நான் வந்து எனக்கு என்ன பெனிஃபிட் அங்கே கிடைக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அண்ட் யார் எனக்கு வந்து ஃபீ கம்மியாக போடுவாங்க, என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் கொடுப்பாங்க பேங்கிங் செக்டர்ஸ், இதை தான் நம்ம எதிர்பார்க்குறோமே தவிர, நம்மளோட கான்ஃபிடென்ஷியல் டேட்டாஸ் வந்து அவங்க எப்படி செக்யூர் பண்ணுறாங்க, ஸோ டேட்டா பேஸ் வந்து அவங்க செக்யூர்டாக வச்சுருக்காங்களா. ஏன்னா வி ஆர் நாட் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு அவர் டேட்டாஸ். ஸோ டேட்டா இஸ் ஹைலி சென்சிட்டிவ். ஸோ இது வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து எப்போ புரியும்னு தெரியல. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி நடக்கிற நிறைய க்ரைமுக்கு காரணம் 99.9% வந்து டேட்டா தான் ரீசன். ஸோ இதை வந்து எப்போ நம்ம புரிஞ்சுக்க போகிறோன்னு தெரியல. ஸோ கம்பெனிஸும் வந்து சைபர் ஆக்டிவிட்டீஸ், சைபர் பாலிசிஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது விஷயமா நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். ஒரே ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லிவிட்டு ஐ வாண்ட் டு லீவ் இயர். ரிப்போர்ட்டிங் சைபர் கிரைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ க்ரைம் நடந்ததுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு ஃபினான்ஷியல் அட்டாக் நடந்துருச்சு, ஒரு சிம் கார்டு லாஸ் பண்ணிட்டோம், மொபைல் டெஃப்ட் ஆகிடுச்சு, இல்லை ஏதோ ஒரு மார்பிங் ஃபிச்சர்ஸ், ஏதோ ஒரு அட்டாக் நடந்துருச்சு அப்படின்னா இது போலீஸ்கிட்ட போவேணாம், போலீஸ் பார்த்தாலே நிறைய பேருக்கு ஃபியர் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு கோ ஃபார் எனி போலீஸ் ஸ்டேஷன்ஸ். நீங்கள் வீட்டில் இருந்தே ரிப்போர்ட் பண்ணலாம். 1930 ரிப்போர்ட்டிங் சைபர் கிரைம் போர்ட்டல் இருக்குது. சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். 1930லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இதுக்காக எந்த போலீஸ் ஸ்டேஷனுமே போக தேவையில்ல. ஸோ ரிப்போர்ட்டிங் சைபர் கிரைம் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இதை தயவு செஞ்சு எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு சைபர் அட்டாக் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா இமிடியேட்டாக அவங்கள வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா க்ரைம் ரிப்போர்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து உண்மையிலே வந்து ஒரு நல்ல விஷயம். இங்கே எத்தனை பேருக்கு வந்து சஞ்சார் சாதி போர்ட்டல் பற்றி தெரியும்னு தெரில. ஸோ எனிவன் அவேர் ஆஃப் இட்? சஞ்சார் சாதி ஒன்லி 1%. ஓகே. ஸோ ரீசெண்டாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ட்ராய் வந்து எப்பயோ இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணிட்டாங்க, சஞ்சார் சாதின்னு சொல்லிட்டு. பட் வந்து லாஸ்ட்டு 6 months பேக் வந்து மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கெலாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச்க்கு அப்புறம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மேனுஃபேக்சரிங் பண்ணுற எல்லா மொபைல் ஃபோன்லேயுமே வந்து சஞ்சார் சாதி போர்ட்டல் வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வந்து நீங்கள் மொபைலே வந்து வெளியே கொண்டு வரணும், இந்தியாவில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்போசிஷன் பார்ட்டி பார்லிமெண்ட்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் போச்சு. ஸோ இது வந்து கான்ஃபிடென்ஷியல்ஸ் வந்து ப்ரைவசி ஆக்ட்டு, ரைட் டு ப்ரைவசி ஆக்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கக்கூடாது பப்ளிக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் இப்போ மினிஸ்டர் வந்து ரீசெண்டாக வந்து லாஸ்ட்டு 3 days முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ அந்த ஆப் வந்து உங்களோட ஃபோனில் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வரும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னீங்கன்னா அந்த ஆப்பை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஆர் தேர். ஸோ இது வந்து வெறும் ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு மார்ச்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா மேனுஃபேக்சரிங் ஃபோன்லேயுமே ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த ஆப் வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி வரும். ஸோ இந்த சஞ்சார் சாதி போர்ட்டலில் நீங்கள் போர்ட்டலில் போய் கூட இதை பண்ணலாம். இதோட பெனிஃபிட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த சஞ்சார் சாதி போர்ட்டலில் வந்து உங்களோட ஐஎம்இ நம்பரை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஃபோன் வச்சுருக்கீங்க, அந்த ஐஎம்இ நம்பர் அந்த பாக்ஸில் இருக்குல்ல, அந்த ஐஎம்இ நம்பரில் தான் அந்த ஃபோன் இருக்கா அப்படின்றத நீங்கள் அந்த போர்ட்டலில் செக் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்களோட மொபைல் ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, ஆனால் வந்து திருடினவன் வந்து அந்த ஃபோனை வந்து வேற ஒரு சிம் போட்டு யூஸ் பண்ணுறான் அப்படின்னா, நீங்கள் அந்த சஞ்சார் சாதி போர்ட்டலில் போயிட்டு உங்களோட ஐஎம்இ நம்பர் போட்டிங்கன்னா, அந்த ஐஎம்இ நம்பரை பேஸ் பண்ணி அந்த போர்ட்டலில் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ராயில் வந்து உங்கள் மொபைல் ஃபோனை பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ யாராவது திருடினா கூட அந்த மொபைலை திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் ஒரு சைபர் கிரிமினல் வந்து அந்த ஃபோனை எடுக்கிறான், ஒரு டூப்ளிகேட் சிம் கார்டு போடுறான் அப்படின்னா இமிடியேட்டாக ட்ராய்க்கு அது வந்து நெட்வொர்க் லொக்கேஷன்ஸ் போயிடும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் வந்து அந்த சஞ்சார் சாதி போர்ட்டலில் கொண்டு வந்திருக்காங்க. இது பாயிண்ட் நம்பர் 2. ஸோ இதுக்கப்புறம் கம்பல்சரி உங்களோட மொபைல் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் 1930 கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். பட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போர்ட்டல்லையே டேரெக்டாக போயிட்டு உங்கள் ஐஎம்இ நம்பரில் வந்து இந்த மாதிரி என்னோடய மொபைல் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஐஎம்இ நம்பர் வச்சு அந்த மொபைலை வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. சரி சார், எனக்கு மொபைல் ஃபோன் கிடச்சிடுச்சு, அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே அந்த போர்ட்டலில் போயிட்டு உங்களோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வச்சு அந்த ஃபோன் எங்களுக்கு திருப்பி கிடச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஐஎம்இ நம்பரை ரிலீஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ அது யார் கேஸ் கொடுக்குறாங்களோ அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும். பாயிண்ட் நம்பர் 3, உங்களோட நேமில் உங்களோட ஐடென்டிட்டி ப்ரூஃபில் எத்தனை சிம் கார்டு அவைலபிள் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் சஞ்சா சாதி போர்ட்டலில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே எல்லாருக்குமே தெரியும், நம்ம நிறைய இடத்துல வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய இடத்துல எல்லா இடத்துலையுமே டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த டேட்டாஸ்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சேல் பண்ணுற டேட்டாஸை வச்சு நிறைய பேர் சிம் கார்ட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்க எல்லார் பேர்லேயுமே வந்து என் நம்பர் ஆஃப் சிம் கார்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சஞ்சா சாதி போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 4, உங்களுக்கு ஏதாவது வந்து அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன் நம்பர் வந்து ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஒரு த்ரெட்டன் கால்ஸாக இருக்கலாம், ஒரு சைபர் கிரிமினல் வந்து உங்களை டார்கெட் பண்ணுறான் அப்படின்னா, அந்த நம்பரை நீங்கள் சஞ்சார் சாதி போர்ட்டலில் போட்டிங்க அப்படின்னா அந்த நம்பரை இமிடியேட்டாக பிளாக் பண்ணிவிடுவாங்க. அது வெரிஃபை பண்ணி அந்த நம்பரை பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த சைபர் கிரிமினல் அந்த நம்பரை யூஸ் பண்ண முடியாது, வேறு நம்பர் தான் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து சஞ்சார் சாதி போர்ட்டலில் இருக்குது. அகைன் நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ் வந்து ப்ரொமோட் பண்ணல, பட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த போர்ட்டல் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதன் மூலிமா நிறைய சைபர் செக்யூரிட்டி வந்து உங்களால் வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, கவர்மெண்ட்டோட இன்னொரு இனிஷியேட்டிவ் சிஎன்ஏபி, காலிங் நேம் ஆப் ப்ரெசன்டேஷன்ஸ். இதுவும் ஆல்மோஸ்ட் எல்லா மொபைல்லையுமே இப்போ வந்துருச்சு, ஆண்ட்ராய்ட் மொபைலில். ஸோ நம்ம எல்லாம் ஏர்லியராக ட்ரூ காலர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ட்ரூ காலரில் வந்து ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸோட நேம், அந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ட்ரூ காலர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து சிஎன்ஏபின்னு சொல்லிட்டு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, காலிங் நேம் ஆப் ப்ரெசன்டேஷன்ஸ். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எத்தனை பேர் நீங்கள் அதை வாட்ச் பண்ணியிருக்கீங்க தெரில. அன்னோன் நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் வந்ததுன்னா சிம் கார்டில் அவங்க கொடுக்கும்போது என்ன ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்களோ, இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய நேம் வந்து நிறைய பேர் வந்து காளிராஜ், சைபர் கிரைம் ஸ்பெஷலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸர், டேரக்ட் அந்த மாதிரி சேவ் பண்ணியிருப்பாங்க. பட் அப்படிலாம் வராது, அது ட்ரூ காலரில் வரும். பட் ஆனால் சிஎன்ஏபி மூலிமா எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, என்னோடய நேம் என்ன நான் கொடுத்து சிம் கார்டு வாங்கியிருக்கேனோ அந்த நேம் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த சிஎன்ஏபி யூஸ் பண்ணுறது மூலிமாவும் உங்களால் வந்து இந்த சைபர் கிரிமினல்ஸ், அன்னோன் கால்ஸ் எல்லாமே நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது, சைபர் குற்றவாளிகள் வந்து நிறைய டார்கெட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் நம்ம தான் சேஃப்கார்டாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாருக்கிட்டே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் அண்ட் வி ஆர் ரெடி டு சப்போர்ட் யூ. ஸோ எந்த மாதிரி சைபர் பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் காலேஜில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ த்ரூ காலேஜ் NCSRC வில் சப்போர்ட் யூ. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.